தாரை தப்பட்டைகள் முழங்க ஊர்வலமாகவும் மாட்டு வண்டிகளில் ஊரெங்கிலும் வலம் வந்தும் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கலின் போது நிகழ்ந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் நேற்று ஆர்வமுடன் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். நாம் தமிழர் கட்சி சார்பில் கடலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் சித்ரா மாட்டு வண்டியில் வந்து மனு தாக்கல் செய்தார். அண்ணா பாலத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை அவர் மாட்டு வண்டியில் வந்தார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுடன் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களும் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்ய வந்ததால் தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. தேனியிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சாகுல் அமீத் இரட்டை மாட்டு வண்டியில் வந்து மனு தாக்கல் செய்தார். இதேபோன்று மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு போட்டியிடும் சாமிதுரை என்ற விவசாயி கையில் ஏற்கலப்பையுடன் மனு தாக்கல் செய்ய வந்தார். நிலம் நீர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இவர் போட்டியிடுகிறார். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் கூட்டணி கட்சியினருடன் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பேரணியாக வந்தார். சாலையின் இரு புறங்களிலும் ஏராளமானோர் வந்ததால் அங்கு சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூட்டணி கட்சியினருடன் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் நுழைந்ததால் போலீசாருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகரில் முன்னாள் அதிமுக உறுப்பினர் சுயேட்சையாக நிற்பதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். பட்டாசு தொழிலாளியான சேவகன் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தனக்கு சீட் கொடுத்ததாகவும் ஆளுங்கட்சியான பின் மதிக்கவில்லை எனவும் வேதனையுடன் தெரிவித்தார். திண்டுக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் வேலுச்சாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காக மக்களை பழிவாங்கும் நோக்கில் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இதேபோன்று பாமக வேட்பாளர் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான நடிகர் மன்சூர் அலிகானும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம்பால் ஏராளமானோருடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் ஷெனாய் நகர் மண்டல அலுவலகத்தில் குழப்பம் ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்டோருடன் வந்ததால் விதிமுறைகளை மீறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதேபோல் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜன் ஏராளமான தொண்டர்களை அழைத்து கொண்டு தேர்தல் அலுவலகத்திற்குள் நுழைந்ததால் விதிமீறல் புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் இந்திய குடியரசுக் கட்சி வேட்பாளர் ரவி என்பவருக்கு ஆதரவாக நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் தேர்தல் அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்தார். ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஏழுமலை மனு தாக்கல் செய்ய வந்தபோது தனது மகனை நுழைவு வாயிலில் போலீசார் தடுத்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் கூட்டணி கட்சிக்காரர் ஒருவரை தரக்குறைவாக திட்டியதால் அங்கிருந்தவர்கள் அதிருப்தி அடைந்தனர். மதுரையில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் திருநங்கை பாரதி கண்ணம்மா மீனாட்சி அம்மன் வேடத்தில் வந்து மனு தாக்கல் செய்தார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அவருடன் வந்த திருநங்கைகள் வேடமிட்டிருந்தனர். இதேபோன்று ஏராளமானோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதுவரை 35 பெண்கள், ஒரு திருநங்கை உட்பட 253 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இன்றும் நாளையும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது.